அஸ்ஸலாமு அலைக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? இன்னைக்கு 11th டே ஆஃப் இஃப்தார். இன்னைக்கு நான் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம். என் சின்ன குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நான் இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு கட்லெட் செய்யலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள் கட்லெட் தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ அதுக்கு உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி போட்டு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ பெரியவ பார்த்திங்கன்னா மக்ரோனி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மக்ரோனி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வேக மட்டும் வச்சுருவேன். 6 o'clock மேலே தான் நான் செய்ய ஆரம்பிப்பேன். இதை 2 இதாக நான் செய்ய போகிறேன். கொஞ்சம் எடுத்து ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கும், இன்னொன்று கொஞ்சம் ரெட் சாஸ் பாஸ்தாவும் நான் செய்ய போகிறேன். இதில் நான் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணி ஒரு தட்டில் நம்ம நல்லா விரித்து நல்லா பரவற மாதிரி வச்சிடணும். நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப நேரம் அந்த ஃபில்டர்லேயே வச்சு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதை பிரிக்கவே முடியல. பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஸோ அதை கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி அடுத்தது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு. அதை பீல் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் நோன்பு எப்படி போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கா? இந்த நோன்பு மாதத்தில் எல்லாருமே எல்லாருக்காகவும் கண்டிப்பாக துவா செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாரோட விஷஸும் கண்டிப்பாக நிறைவேறணுன்ட்டு நானும் துவா செஞ்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் மேஷ் பண்ணியாச்சு. அடுத்தது இடையில நான் இந்த ஜூஸ் போடுறது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது இந்த வேலையும் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்போ தான் நம்ம அந்த டைமில் சாப்பிட்றப்ப நல்லா கொஞ்சம் சில்னஸாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். வாட்டர்மெலன் மட்டும்தான் நல்லாயிருக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நோன்பு திறக்கிற டைமில் வாட்டர்மெலன் சாப்பிட்டா தான் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் நான் அதுதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். வாட்டர்மெலன் கட் பண்ணியாச்சு. வாட்டர்மெலன் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அடுத்து பாஸ்தா வெந்துருச்சா நம்ம பார்த்துக்கலாம். அது நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியில் இருந்து கூட வாங்கலாம். ஸோ வீட்டில் செஞ்சால் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெளியில் வாங்கி சாப்பிட்றப்ப அது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் எல்லாருமே வீட்டில் கஷ்டப்பட்டு நம்ம டெய்லி செஞ்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கணும். நல்லா கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி அது ஒரு பக்கம் வச்சிடணும். சாப்பரில் பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா சாப் பண்ணிடணும். சாப்பர் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ பொடியை நம்ம கையில் கட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ்குள்ளேயே நம்ம நல்லா சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ரொம்ப லைட்டாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சாப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இதை கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நம்மளுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, சீரகத்தூள், நம்ம இஷ்டம். நம்மளோட டேஸ்ட் பட்ஸுக்கு என்ன நம்மளுக்கு ஆப்டாக இருக்கோ பிடிக்குமோ ஸோ அந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கரம் மசாலா, குருமா மசாலா. ஆக்சுவலாக இது நான் ப்ரிப்பேர் பண்ணுறது. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கும் கேரட்டும் போட்டு நல்லா ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதுதான் இதில் ரொம்ப மெயின். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிடிக்கிறப்ப நல்லா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம கட்லட் செய்கிறதுக்கு ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம கொரியாண்டர் இல்லாட்டி கசூரி மேத்தி ஏதோ ஒன்று ஆட் பண்ணி
நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரீசரில் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு தான். அப்போ நம்ம கையில் பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்தாச்சு. ப்ரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மைதாவும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி பைண்டிங்காக அதை வச்சாச்சு. இப்போ வந்து கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து கையில் எடுத்து இந்த கட்லெட் ஷேப்பில் நம்ம தட்டிட்டு ரைட் ஹேண்டில் வந்து அந்த மைதாவை மிக்ஸ் பண்ணி டிப் பண்ணி எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம ப்ரெட் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரைட் ஹேண்ட்லேயே டிப் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட்லேயே அந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இது பண்ணி எடுப்பாங்க. ஸோ அது பண்ணிங்கன்னா கையில் ஒட்டிக்கும். ப்ரெட் க்ரம்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணி இதாகி அது சரியாக அந்த மசாலாவில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எப்பயுமே கட்லெட் செய்கிறப்ப ரைட் ஹேண்டில் வந்து டிப் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டில் வந்து ப்ரெட் க்ரம்ஸை வந்து இது பண்ணி எடுங்க, டிப் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா கட்லெட்டும் வந்து செஞ்சு நான் எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்லெட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ இது அத்தனையும் தேவைப்படலாட்டி நான் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ப்ரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே இருக்கும், எந்த ஒரு தண்ணியும் மிக்ஸ் ஆகாமல் ட்ரையாகவே இருக்கும். ஸோ அதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் மிதமான சூட்லேயோ இல்லை கம்மி சூட்லேயோ இருந்துச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸ்லாம் என்ன ஆயிருன்னா பிரிஞ்சிடும். ஸோ நல்லா சூடாக இருக்கப்போ போட்டு எடுத்துடணும். நான் சொன்னேன் பார்த்திங்களா மக்ரோனி. ஸோ இப்படி தான் ஆயிடுச்சு. வெந்தவுடனே ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ ரெட் சாஸ் பாஸ்தாவுக்கு முன்னாடி வந்து அந்த இதை கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டு நான் ஒரு 3 தக்காளி வரமிளகா பார்த்திங்கன்னா அன்றைக்கி எனக்கு கம்மியாயிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் காரம் இருந்திருக்கலான்னு தோணுச்சு. ஸோ அதை வந்து ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் வந்து கட்லெட் செய்யறதுக்கு பொரிக்கிறதுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிட்டேன். டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு அடுப்பில் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நான் பண்ணுறதா கரெக்ட் மெத்தடா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். அந்த சைடு கட்லெட் போடுறப்ப பார்த்திங்கன்னா எண்ணெய் எந்த அளவுக்கு சூடாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ போடுறப்ப அந்த மாதிரி இருக்கணும். இந்த சைடு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் பால் கெட்டியாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நல்லா பால் வந்து தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என் பெரிய பொண்ணு பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஸோ அவள் வந்து ஒரு நோன்பு கூட விட மாட்டா. நான் கூட ஏதோ உடம்பு சரியில்லை இடையில அப்படின்னா நான் கூட நோன்பு வந்து ஸ்கிப் பண்ணுவேன். அவள் வந்து ஒரு நோன்பு கூட விட மாட்டா. எல்லா நோன்பும் வச்சுருவா. 30 நோன்பு வச்சுருவா. ஸோ அதனால வந்து அவள் ஏதாச்சும் இந்த மாதிரி எப்போயாச்சும் தான் கேட்பா. அதனால் வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். அது ஹெல்த்தியா இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ டீப்பாக நான் போக மாட்டேன். ஸோ அவள் கேட்குறா அப்படிங்கிறதுக்காக வந்து நான் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ வந்து பால் ஆட் பண்ணியாச்சு. பால் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் அந்த கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த பொருளை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டேன். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருந்தனால நான் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கட்லெட்டை மறந்துடக்கூடாது. ஸோ அதையும் நம்ம வந்து சைட் பை சைடு திருப்பி போட்டுட்டு அந்த பக்கமும் அந்த வேலையாகிட்டுருக்கு. இந்த பக்கம் வந்து பாஸ்தா செஞ்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ் க்ரீமில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு போட்டுட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பாலை வந்து ஆட் பண்ணிட்டேன். கட்லெட் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு கட்லெட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா கரெக்டாகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து டொமேட்டோ கெச்சப்பும்
கொஞ்சம் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிங்கன்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது வேணாம், அது ஆப்ஷனல் தான். சீஸ் ஒரே ஒரு சீஸ் ஸ்லைஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ நோம்பு திறந்துட்டு அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். ரெட் சாஸ் பாஸ்தா செய்கிறதுக்கு டைம் இல்லை, அதுக்குள்ளே வந்து எனக்கு 6:30 ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் நோம்பு திறந்துட்டு வந்து தான் ரெட் சாஸ் பாஸ்தா செஞ்சேன். அப்புறம் வந்து கடாய் வந்து இந்த சைடு மாற்றிட்டு ஸ்பீடாக போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ கட்லெட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இஃப்தாருக்கு தேவையான எல்லாமே வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நோம்பு கஞ்சி, பாஸ்தா, ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஜூஸ் வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸுக்கு வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணிவிட்டு டேட்ஸோட அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு நல்லபடியாக திறந்துட்டு தொழுதுட்டு வந்து இந்த ரெட் சாஸ் பாஸ்தா வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெட் சாஸ் பாஸ்தா பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பட்டர் போட்டு மைதா ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா திக்கானதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த மக்ரோனி, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு ஸ்லைஸ் சீஸும் அப்புறம் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் கொஞ்சம் கசூரி மேத்தி லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நான் இந்த மக்ரோனி வந்து ஃபினிஷ் பண்ணேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் நைட்டு கொஞ்சம் ஸோ அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிருச்சு. அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பேக்கில் மாற்றி வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். நோம்பு திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையும் செய்ய முடியறதில்ல, அதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிட்டா மட்டும்தான் வந்து. ஸோ பார்த்திங்கன்னா அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நைட்டு தூங்குறப்ப தயிருக்கு வந்து பாலில் உர ஊற்றிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாலை தண்ணி ஊற்றாமல் வெதுன்ட்டு நல்லா காய்ச்சிட்டு வெதுன்னு ஆனதுக்கப்புறம் அதை ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சகர் டைமில் சாப்பிட்றப்ப நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துடும் தயிர். ஸோ அதையும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் என்னோடய ஈவினிங் vlog. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.